வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மோகன் சார் பேசுகிறேன். எக்ஸசைஸ் 3.2 இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் இன் ரேடியன் மெஷர். ஓகேங்களா? அதாவது டிகிரியில் கொடுத்துருப்பாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ரேடியன் மெஷருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்றான். ஓகேங்களா? சரி, அப்போ டிகிரியில் கொடுத்துட்டு ரேடியன் மெஷருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 30 டிகிரி, செகண்ட் வந்து 135 டிகிரி, தேர்ட் வந்து -205 டிகிரி, ஃபோர்த் வந்து 150 டிகிரி, ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா 330 டிகிரி. சரி, இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது டிகிரியே ரேடியனுக்கு மாற்றணும். டிகிரியே ரேடியனுக்கு மாற்றணும்னா நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன்ஸ். 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன் சொல்கிறோம். அப்போ நம்ம டிகிரியை ரேடியனுக்கு மாற்றணும்னு சொல்லும்போது அப்போ 1 டிகிரி அப்படின் போது இந்த 180 டிகிரியை 180 × 1 டிகிரின்னு பிரிச்சிட்டோம்னா இப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 ரேடியன்ஸ். அப்போ டிகிரியை ரேடியனை மாற்றணும்னா அப்போ கொடுக்கக்கூடிய டிகிரியை பை பை 180 மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கக்கூடிய வேல்யூ ரேடியன் மெஷர். ஓகேங்களா? பாருங்க, 30 டிகிரி. இப்போ 30 டிகிரி நம்ம எப்படி எழுதுவோம்? 30 × 1 டிகிரி, 30 × 1 டிகிரி. இப்போ 30 × 1 டிகிரிக்கு பதிலாக பை பை 180 போடலாமா? இப்போ அதை டிவைட் பண்ணோம்னாக்க 630 சார் 180. அப்போ என்ன கிடைக்குது? பை பை 6 ரேடியன்ஸ். பை பை 6 ரேடியன்ஸ். அதில் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் 135 டிகிரி, 135 டிகிரி, 135 டிகிரி. அதாவது டிகிரியை வந்து RN எழுத சொல்லியிருப்பாங்கப்பா, தமிழ் மீடியம். ஓகேங்களா? அப்போ 135 டிகிரியை என்ன வைக்கலாம்? 135 × 1 டிகிரி, 135 × 1 டிகிரி. 1 டிகிரிக்கு பதிலாக பை பை 180 போட்டுக்கலாம். இப்போ அந்த 135 135 180 இதை டிவைட் பண்ணும்போது பார்த்தோன்னாக்க 45 டேபிளில் பார்த்தோன்னாக்க 345 சார் 135, 445 சார் 180. 45 டேபிள் சார் எடுத்துக்கலாம். 345 135, 445 சார் 180. இப்போ 3 × பை பை 4, 3 × பை பை 4 ரேடியன்ஸ். -205 டிகிரி. இப்போ -205 × 1 டிகிரி, -205 × 1 டிகிரி, பை பை 180. இதை வந்து 5 டேபிளால் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க 41 5 சார் 205, 36 5 சார் 180 அப்படி படிச்சுக்கலாம். அப்போ 41 5 பை 36 ரேடியன்ஸ், 41 5 பை 36 ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். -205 டிகிரியை. அடுத்து 150 டிகிரி. 150 டிகிரி எதுனா 150, 150 × 1 டிகிரி, 150 × பை பை 180. அதே 0 கேன்சல்னா 5 பண்ணனாக்க 5 3 சார் 15, 6 3 சார் 18, 3 டபுள் அல்லது 30 டபுள் கூட வச்சுக்கலாம். 5 × பை பை 6 ரேடியன்ஸ், 5 5 பை 6. ஓகேயா? அதே மாதிரி 330 டிகிரி, 330 × 1 டிகிரி, 330 × 1 டிகிரிக்கு போல பை பை 180. இந்த 0 0 கேன்சல் பண்ணோம்னா இப்போ 11 3 சார் 33, 6 3 சார் 18. இப்போ 11 × பை பை 6 ரேடியன்ஸ். இப்போ 330 டிகிரி பார்த்தா 11 5 பை 6 ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ டிகிரி மெஷரை ரேடியன் மெஷருக்கு மாற்றிருக்கோம். செகண்ட் பார்த்தோம்னாக்க ரேடியன் மெஷரை கொடுத்துட்டு டிகிரி மெஷர் கேட்டிருப்பாங்க. ஃபைண்ட் த டிகிரி மெஷர் கரஸ்பாண்டிங் டு த ஃபாலோயிங் ரேடியன் மெஷர். பின்வரும் கோணத்தின் ஆரையின் அளவை பாகை அளவுகளில் காண்க. ஆரையனை பாகையில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல பாகையை வந்து ஆரையனை மாற்றணும். இப்போ ஆரையனை
பாதையை மாற்ற போகிறோம், ரேடியனை டிகிரியாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? 5/3, 5/9, 2/5, 7/3, 10/9 எல்லாமே ரேடியன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் 5 ரேடியன்ஸ், 5 ரேடியன்ஸுங்கிறது 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் எவ்வளவு? அப்போ 5 × 1 ரேடியன்ஸ் ஈக்குவல் 180. 1 ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைட் பை 5. ஓகேங்களா? அப்போ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைட் பை 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 5/3, 5/3 radians is equal to பார்த்தோம்னாக்க 5/3 is equal to 5/3 radians நினைக்கலாம். 5/3 into 1 radian பிரிச்சுக்கலாம். 5/3 into 1 radian நினைக்கலாம் 180/5. இப்போ ரெண்டு பை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 போட்டோம்னாக்க 63 சார் 180, அப்போ 60 டிகிரி. 5/9, 5/9 into 1 டிகிரி, 1 டிகிரி நினைக்கலாம் 180/5. 5 கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டபுள் எடுத்தோம்னா 29 சார் 180, அப்போ 20 டிகிரி. 2 into 5/5, இப்போ 2 into 5/5 into 1 ரேடியன். 1 into 180/5 5 கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டபுள் அடிச்சோம்னாக்கா 36 சார் 180, அப்போ 2 into 36 வந்து 72. 7/5/3, 7/5/3 into 1 radian. அப்போ 1 radian 180/5. 5 கேன்சல் பண்ணிக்கலாம். 63 சார் 180. அப்போ 7 into 60 is equal to 420 டிகிரி. 7 into 60 is equal to 420 டிகிரி. 10/9, 10/9 into 180/5. இங்கே 5 கேன்சல் பண்ணிக்கலாம். 29 சார் 180. 20 into 10 is equal to 200 டிகிரி. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. வாட் மஸ்ட் பி த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ரன்னிங் பாத் அரவுண்ட் which an athlete must run 5 times in order to describe 1 kilometer? What must be the radius of a circular running path around which an athlete must run 5 times in order to describe 1 kilometer? இதை தமிழ்ல பாருங்க. ஒரு தடகள வீரர் 1 கிலோமீட்டரை கடக்க வட்ட ஓடு பாதையை 5 முறை சுற்றி வர வேண்டும் எனில் வட்ட ஓடு பாதையின் ஆரம் என்ன? ஓகேங்களா? அதாவது what must be the radius of a circular running path? ஒரு சர்க்குலர் ரன்னிங் பாத், அது வட்ட ஓடு பாதை இருக்குது, அதோடைய ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. அரவுண்ட் which an athlete must run 5 times in order to describe 1 kilometer. அதே அந்த ஓட்டப்பந்தய வீரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னாக்க 5 times வந்து சுற்றி வந்தால் தான் 1 கிலோமீட்டர் வந்து ஆகும். அப்போது 1 கிலோமீட்டர் வந்து 5 times சுற்றி வரணும்னா அந்த சர்க்குலர் ரன்னிங் பாத்தோடைய ரேடியஸ் என்ன இதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இது சர்க்குலர் ரன்னிங் பார்த்து இதோட ரேடியஸ் ஆர். ஓகே, இப்போ லெட் ஆர் பி த ரேடியஸ், லெட் ஆர் பி த ரேடியஸ். சரி, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதை சுற்றி 5 டைம்ஸ் சுற்றி வந்தோன்னா 1 கிலோமீட்டர் ஆகும். இது 1 கிலோமீட்டர் வர்றதுக்கு எவ்வளோ சுற்றி வரணும்? 5 டைம்ஸ் சுற்றி வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃப்ரம் த கிவன் டேட்டா 5 into circumference of the circle. அப்போ இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவோ அதை வந்து இதை வந்து 5 டைம்ஸ் சுற்றி வரணும். அப்போ 5 into circumference of the circle எதுக்கு ஈக்குவல் டு 1 கிலோமீட்டருக்கு ஈக்குவல். இப்போ 5 into circumference of the circle என்னது? 2πr. இப்போ 5 into 2πr is equal to 1000. அது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் ஆக்கிடுறேன். ஓகேங்களா? அப்போது 5 into 2 10, 5க்கு பதிலாக 22/7 into r is equal to 1000. நமக்கு ரேடியஸ் தானே ஒன்று r வேணும். அப்போ r வச்சுக்கிட்டோம்னாக்க இப்போ 1000 இந்த 10 அங்கே போனால் டிவைட் பண்ணிக்கிறோமா. இப்போ 22/7 பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக பார்த்தீங்கன்னா 7/22 ஆகிடும். இந்த 10 ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 100 into 7 700 டிவைட் பை 22. இதே பார்த்தீங்கன்னாக்கா
2 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா 11 2 சார் 20 சார் 22, 350 352 சார் 700. அப்போ 350/11, 350 இந்த 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 31.818 மீட்டர்ஸ், 31.818. இப்போ 2 டெசிமல் பிளேஸ் வரும்போது தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்குதுன்னா 5ஓட அதிகமாக இருக்கிறதுனால 5ஓட கிரேட்டர் தென் 5 இருக்கிறதுனால ஆட் பண்ணிட்டோம்னா 31.82 மீட்டர். ரேடியஸ் இஸ் கொண்டு 31.82 மீட்டராக இருக்கு. ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. இன் a circle of diameter 40 cm, a chord is of length 20 cm. Find the length of the minor arc of the chord. அதாவது ஒரு சர்க்கிளுடைய டயமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர், a chord is of length 20 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிள் ஒரு டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 40 சென்டிமீட்டர். ஒரு கார்டு எடுக்கிறோம், கார்டோட லெங்க் வந்து 20 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லெங்க் ஆஃப் த மைனர் ஆர்க் ஆஃப் த கார்டு. இந்த கார்டுடைய மைனர் ஆர்க் இந்த ஏபி ஆர்க் லென்த் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் இருக்கு, இந்த லெங்க் இருக்கு, இது இருக்கு. இது சின்ன லெங்க் தான் நம்ம மைனர் ஆர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த லெங்க் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ இந்த லெங்க் நமக்கு வேணும், ஆர்க் லென்த் எஸ். நம்ம ஏபி வந்து எஸ்ன்னு வச்சுட்டோம்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. சர்க்கிளோட சென்டர் நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஓன்னு வச்சுக்கிறோம். லெட் ஓ பி த சென்டர். அப்புறம் டைமீட்டர் பார்த்தோம்னா அதை பிக்யூன்னு சொல்லுவோம். பிக்யூ பி த டைமீட்டர். அப்போ பிக்யூ வந்து டைமீட்டர்னா அப்போ ரேடியஸ் என்னது, ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ. ஓக்யூ வந்து ரேடியஸ் சொல்லுவோம். அப்போ 20 40/2 இஸ் ஈக்குவல் டு 20. ரேடியஸ் வந்து 20. சரி, இப்போ லெங்த் ஆஃப் த கார்டு ஏபி. இந்த கார்டு ஏபியோட லெங்த் 20. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ரேடியஸ் வந்து 20ன்னு பார்த்துருக்குறோம். இந்த கார்டோட லெங்க்த்து 20 தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லணும்னாக்க அப்போ இந்த சர்க்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஓஏ சென்டர்லேருந்து ஓஏ ஜாயின் பண்ணாலும் ஓஏ ஓபி. அப்போ தான் ஓஏவும் ரேடியஸ் தான், ஓபியும் ரேடியஸு. ஓகேங்களா? ஓஏ ரேடியஸு, ஓபி ரேடியஸு. ஓஏவும் 20, ஓபி 20 போது அப்போ ஏபி 20. அப்போ இது தெரியுது ட்ரையாங்கிள் ஓஏபியில் ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஏபி. 3 சைடுமே 20ஆக இருக்குது. இப்போ 3மே ஈக்குவலாக இருக்குது. இப்போ 3மே ஈக்குவலானா அது ஈக்குவலட்டர் ட்ரையாங்கிள். ஃபோர் ட்ரையாங்கிள் ஏஓபி இஸ் அன் ஈக்குவலட்டர் ட்ரையாங்கிள். அதாவது சமபக்க முக்கோணம். ஏஓபி வந்து ஒரு சமபக்க முக்கோணம். அப்போ ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு சமபக்க முக்கோணம் ஈக்குவலட்டர் ட்ரையாங்கிள். அப்போ 3 சைட்ஸ் ஈக்குவல்னா அப்போ 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 180 டிகிரி 3 ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி இருக்கணும். அப்போ 180/3 இஸ் ஈக்குவல் டு 60. ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு தீட்டான்னு சொன்னோம்னா அது 60 டிகிரி. அப்போ 60 டிகிரியை ரேடியன் போது 5/3 ரேடியனை மாற்றிக்கிறலாம். இப்போ ஆர்க் லென்த்து எஸ், ஆர்க் லென்த் எஸ் ஈக்குவல் எப்படி சொல்கிறோம், ஆர் இன்டு தீட்டான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது ரேடியஸ் இன்ட்டு அந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிளோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்கிறோம். சென்டரோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொன்னோம்னா அப்போ ஆர் இன்டு தீட்டா தான் நமக்கு வந்து ஆர்க் லென்த் எஸ்ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போது ஆர் வந்து 20 இன்டு எஸ் வந்து 5/3, 20 5/3 ரேடியன்ஸ். ஓகேங்களா? சரி, இதோட முடிச்சுக்கலாம். இல்லை அப்போ முதல்ல இன்னும் சிம்பிளை பண்ணோம்னாக்க இப்போ 20/3 இன்ட்டு 5க்கு பிறகு 22/7 அப்படின்னு வச்சுட்டோம்னாக்க 20 × 22 டிவைட் பை 3 × 7 21. இப்போ 20 × 22/27 21. இப்போ 22/21 டிவைட் பண்ணோம்னா 1.047 இன்ட்டு ஒரு 20. இப்போ 20 × 1.047 20 மல்டிப்ளை பண்ணும்போது 1.047. அது 22/21
20 மல்டிப்ளை பண்ணா 20.95. அப்போ மைனர் ஆர்க் லென்த் எவ்வளவு அப்படின்னா 20.95 சென்டிமீட்டர். 20.95 சென்டிமீட்டர். Find the degree measure of the angle subtended at the center of circle of radius 100 cm by an arc of length 22 cm. Find the degree measure. Degree measure கேக்குறாங்க at the angle subtended at the center of circle of radius 100 cm by an arc of length 22 cm. அதாவது 100 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரேடியஸ், சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர், அவருடைய ஆர்க் லென்த் வந்து 22 சென்டிமீட்டர். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளுடைய டிகிரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதாவது பாருங்க, தமிழ் பாருங்க, 100 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தில் 22 சென்டிமீட்டர் நீளமுடைய வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தை பாகையில் காண்க. ஓகே, அந்த சென்டர் ஆங்கிள் வந்து டிகிரியில கேட்கலாம். அதான் மையத்தில் தாங்கும் கோணத்தை பாகை. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சொல்யூஷன் பாருங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் R is equal to 100 சென்டிமீட்டர். அப்புறம் அந்த ஆர்க் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஆர்க் லென்த் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர். ஓகேயா? சரி, இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். தீட்டா பை 360 டிகிரி இன்டு 2 பை ஆர். இந்த ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் அளவு 22. தீட்டா பை 360 இன்டு 2 பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 22. நம்ம ஆர்க் லென்த் பார்த்தோம் இல்லையா? ஓகே, அப்போ தீட்டா பை 360 இன்டு 2 இன்ட்டு இந்த பைக்கு மேலே 22/7 இன்டு ஆர், ரேடியஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 22. இப்போ நமக்கு இதில் தீட்டா மட்டும் வச்சுக்கிட்டோம்னா, தீட்டா மட்டும் வச்சுட்டோம்னாக்க மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போது 22 இன்ட்டு டினாமினேட்டர் வாங்கி மல்டிபிள் பண்ண 360, அப்புறம் இதெல்லாம்னா 7/22/2 அப்படி இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 100 இதை டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் 22 இன்ட்டு 360 இன்ட்டு 7 டிவைட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 100. ஓகேயா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னோம்னாக்க 126/10 கிடைக்குது. 126/10 டிகிரியில் கிடைக்குது. அப்போ இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 12.6 டிகிரி இருக்குது. 12.6 டிகிரி இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6 டிகிரி பார்த்தீங்கன்னா 12 டிகிரி, 6 டிகிரி என்ன நினைக்கலாம்னா 6/10 இன்ட்டு 60, அதை வந்து மினிட்ஸுக்கு சொல்லிடலாம். மினிட்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க அப்போ 6/10 இன்ட்டு அதை ஒரு 60ஆல் மல்டிப்ளை, 6 டிகிரிங்க பார்த்தீங்கன்னா இங்கே 6/10 இன்ட்டு 60, 60ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்குது? மினிட்ஸ் கிடைச்சிடும். அப்போ இதில் இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 6 36. அப்போ 12 டிகிரி 36 மினிட்ஸ். 12 டிகிரி 36 மினிட்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. What is the length of the arc intercepted by a central angle of measure 41 degree in a circle of radius 10 feet? அதாவது பாருங்க, சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 41 டிகிரியும் ரேடியஸ் வந்து 10 ஃபீட்டாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளுடைய ஆர்க் லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அந்த சென்ட்ரலில் தாங்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 41 டிகிரியாக இருக்குது. ரேடியஸ் வந்து 10 ஃபீட்டாக இருக்குது. அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆர்க் லென்த் என்ன, ஆர்க் லென்த்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது பாருங்க,
10 அடி ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தில் தீட்டா கொண்டு 41 டிகிரியை மைய கோணமாக கொண்ட வட்டவில்லின் நீளம். ஓகே, சரி. இப்ப தீட்டா வந்து 41 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10 ஃபீட். இப்ப ஆர்க் லென்த் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் theta by 360 degree into 2 pi r is equal to theta by 360 into 2 pi r. இந்த டெஃபினேஷன்ல பார்த்தோம். அப்போ தீட்டாங்கிறது 41 by 360 into 2 into pi 22/7 into radius r வந்து 10. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னாக்க நமக்கு 451/63 கிடைக்குது. 451 அதாவது 41 into 11 451 டிவைட் பை 9 7s are 63. இப்போ 451 63 ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 7.16 ஃபீட். 7.158 இருக்குது. 2 டெசிமல் 16 7.16 ஃபீட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளங்கள்லாம் ஒரு 6 ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். எக்ஸசைஸ் 3.2 ஒரு 6 ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம். இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் நல்லா செஞ்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருவோம். நீங்கள் அந்தந்த எக்ஸசைஸ் நடத்தும் போது தரவு பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? நமக்கு முதல் 2 எக்ஸசைஸ் வந்து சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக தான் நமக்கு வந்து மெயினாக வந்துடும். மெயின் ப்ராப்ளம் தான் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் வந்து முக்கியமான ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இது வந்து நல்லா தர பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.